ஓகே. நாங்கள் போன கிளாஸில் வந்து நாங்கள் பின்னக மாற்று மாறி தொடர் மாற்று மாறி என்ற விஷயங்கள் ரெண்டு பார்த்தோம். அதில் ரெக்கார்டிங்ஸ் வந்து எனக்கு அனுப்பலாம் போயிட்டு நண்டு ஃபோனில் சின்ன ஒரு பிரச்சனையாக போயிட்டு அதில் அனுப்பப்படலை. இதில் இன்றைக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டல் ஒன்று பார்த்துட்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு நகர்வோம். ஓகே. பின்னக எழுமாற்று மாறி என்றா என்ன, தொடர் எழுமாற்று மாறி என்றா என்ன, அது எப்படி இருக்கும், எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் சொல்லுங்க. எனக்கு விட சொல்லணும், நீங்க சொல்ற விட வந்து எனக்கு விளங்கணும், அப்படிதான் விட சொல்லணும். தியரி எனக்கு வேணாம். நான் எந்த கிளாஸ்லயும் வந்து தியரி கேட்கிறேன் இல்லை, அந்த நான் விளங்கப்படுத்தினதுல விளக்கம் எனக்கு வரும். எனக்கு நான் சொன்ன விளக்கத்தை நீங்க விளங்கின மாதிரி எனக்கு சொல்லித்தரணும். இப்போ நீங்க டீச்சர், நான் ஸ்டூடெண்ட் மாதிரி, அப்போ எனக்கு தெளிவாகணும். அதான் விளக்கம் சொல்றது. பின்னகளும் மாற்று மாறி தொடரலும் மாற்று மாறி ரெண்டும் என்ன, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம். நீங்க விளங்குற மாதிரி நீங்க எப்படி முறையில் சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு அது விளங்கும். தியரி வரக்கூடாது. சொல்லுங்க எப்படி வரும் ஷமினா? ரிலாக்ஸ் ஆகி சொல்லு, அவருக்கு ரிலாக்ஸேஷன். ஓகே. பின்னகளும் அவங்க சொன்னது பின்னகளும் மாற்று மாறு என்ன சொன்னால் எண்ணிக்கையினூடாக இருக்கும், சரியா, எண்ணக்கூடியதாக இருக்கும், என்ன முழு எண்களாக இருக்கும். அப்போ ஒரு ஒரு என்ன ஒரு பொட்டிக்குள்ள தண்ணி போத்தல் வருது, சரியா, தண்ணி போத்தல் வருதுன்னு சொன்னால் அந்த தண்ணி போத்தலை வந்து அந்த பொட்டிக்குள்ள இருக்க தண்ணி போத்தலை வந்து என்னலாம், அதாவது எண்ணக்கூடியதாக இருக்கும். 1 by 1 எடுத்து நாங்கள் என்ன செய்யலாம், எண்ணலாம் என்ன. அப்போ இந்த பொட்டிக்குள்ள இத்தனை போத்தல் இருக்கி, இத்தனை போத்தல் வந்திருக்கேன் எண்ணலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டெய்லி மில்க் பாக்ஸ், டெய்லி மில்க் இருக்கு தானே, அது வந்து ஒரு பாக்ஸில் சின்ன ஒரு பாக்ஸில் இருக்கும் 24 இருக்கும். 24 சொன்னால் அப்போ கலட்டி எடுத்து பார்த்தாலும் உள்ளுக்கு 24 இருக்கும், உருப்படி 24 இருக்கும். அப்போ எண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ இது என்ன இருக்கு, 2 மார்க்கர் இருக்கு, அப்போ எண்ணக்கூடியதாக இருக்கு. அதான் வந்து பின்னக எண்ணமாற்று மாறி, அதாவது எண்ணக்கூடியதாக இருக்கு, நம்பர்ஸ்ல இருக்கு என்ன. ஓகே. தொடர் எழுமாற்று மாறி என்று சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, அதாவது எண்ணக்கூடிய இருக்க மாட்டா, எண்ணிக்கை சார்ந்தது இல்லாம நிறைய வடிவங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு தசம ரீதியாக இருக்கும், அல்லது அளவு ரீதியாக இருக்கும், கிலோமீட்டர் ரீதியாக இருக்கும், அல்லது சென்டிமீட்டர், மில்லி மீட்டர், அப்படி இருக்கும். உயரம் ஹைட்ல இருக்கும், ஹைட் வைஸாகவும் இருக்கும், வெயிட் வைஸாகவும் இருக்கும், அப்படி நிறைய இருக்கும். தூரங்கள் இருக்கும். அப்படி வாரது வந்து தொடர் எழுமாற்று மாறி. அதில் நாங்கள் உதாரணங்கள் பார்த்த என்ன, அதில் உதாரணம் பார்த்த அதே போல் அதாவது ஒரு தொழிற்சாலை ஒன்றில் காணப்படுகின்ற உதிரிப்பாகங்களின் எண்ணிக்கை, உற்பத்தி செய்யக்கூடிய உதிரிப்பாகங்களின் எண்ணிக்கை என்று சொல்லும்போது, அந்த எண்ணிக்கை என்று சொன்னால் அதை எண்ணக்கூடிய இருக்கும். எண்ணிக்கை என்றக்குள்ளே அதை எண்ணலாம் என்ற கன்செப்ட் தானே அது. அப்போ உதிரிப்பாகங்களை எண்ணிக்கலாம் என்ன, சைட் கவரத்தினரிக்கி, மக்காடத்தினரிக்கி, டயரத்தினரிக்கி, டைமஞ்சயத்தினரிக்கி, உள்ளுக்கு ஸ்பார்க் எத்தினரிக்கி, ஹெட்லைட் எத்தினரிக்கி என்றதை நம்ம என்ன செய்யலாம், எண்ணக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அதே போல ஒரு அறுவடையின் போது பெறக்கூடிய விளைச்சல்களின் எண்ணிக்கை, விளைச்சல் மூடைகளின் எண்ணிக்கை, விளைச்சல் மூடைகளின் எண்ணிக்கை என்னும் போது மூடைகள் உருப்படி என்று சொன்னா அதை எண்ணக்கூடிய அது பின்னகள் மாற்றுமாறு. இப்ப அந்த இடத்துக்கு, அதாவது ஒரு அறுவடையின் போது கிடைக்கப்பட்ட நெல்லுகளின் மொத்த
மொத்த நிறை என்று சொல்லக்குள்ள நிறை வந்து எதுல வரும்? கிலோகிராம்ல வரும். சரியானே? கிலோகிராம்ல வரும். அப்ப கிலோகிராம் சார்ந்து வர்றதெல்லாம் தொடர் எழுமாற்று மாறிலி. இப்ப நீங்க வீட்டில இருந்து பாடசாலைக்கு செல்லுகின்ற தூரம் மேல இருக்கும் கிலோமீட்டர்ல. சரிதானே? அடுத்தது வேற என்ன? ஓகே, வேற என்ன சொல்லலாம்? அடுத்தது மின்குமிழின் ஆயுட்காலம். இப்போ மின்குமிழின் ஆயுட்காலம் சொல்லக்குள்ள அது நம்ம சரியா எடுக்கல. என்ன, எத்தனை நாளைக்கு பழுதாகும், எத்தனை நாள் இருக்கும் பண்ணதை நம்மளால சரியா அக்யூரேட்டா நம்மளால என்ன செய்யல, கணக்கு கிடைக்கல. அப்போ வாங்கி போட்ட ஒரு 10-15 நாளையில ஒர்க்காய் போட்டும் என்ன செய்ய பழுதாகும். சம்டைம் ஒரு வருஷம் 1.5 வருஷம் பாவிக்கக்கூடியதும் இருக்கு. அப்போ அதை சரியா நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்கல எத்தனை நாள் யூஸ் ஆகும்ன்றது. அப்போ எண்ணிக்கை சார்ந்தது பின்னகள் மாற்று மாறி. எண்ணிக்கை இல்லாமல் தசமம், கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், வெயிட், ஹைட், இது தூரம், இது சார்ந்து வருமாக இருந்தால் அதுகள் வந்து தொடர் எழுமாற்று மாறியதை நாங்கள் சரிதானே? தொடர் எழுமாற்று. சரியா? இதைத்தான் நாங்கள் போன கிளாஸ் வந்து படித்தேன். அதில் நிறைய எக்ஸாம்பிள்கள் நாங்கள் பார்த்தேன். அதில் நோட்ஸுகளை வந்து நான் அனுப்புறேன்னு சொன்னேன், அனுப்பப்படலை, சாரி. நோட்ஸ் இருக்காக்கள் கொஞ்சம் குரூப்பில் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இல்லாட்டி நான் கிளாஸ் முடிய நான் வந்து அனுப்புகிறேன். சரிதானே? இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் முக்கியமான விஷயம். 3வது யூனிட். 2வது யூனிட் வந்து பின்னகள் மாற்று மாறிலையும் தொடர் எழுமாற்று மாறிலையும் முடிஞ்சுது. இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் எழுமாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல். 3rd யூனிட். சரிதானே? எழுமாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல் 3rd யூனிட். சரியா? இந்த 3rd யூனிட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம இதில் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னென்னா, இப்போ உங்களோட இந்த STM கிளாஸில் இந்த 1st யூனிட் 2nd யூனிட் ஒரு மாதிரியாக போயிட்டு 3rd யூனிட்லேருந்து உங்களோட 8th யூனிட் வரையும் மிச்சம் என்ன முக்கியமான கணக்குகள், முக்கியமான நுணுக்கங்கள் இருக்கு. சரிதானே? இப்போ நம்ம கண்ணில் பார்த்துலாம் ஐடென்டிஃபை பண்ணலாம். சரியா? இப்போ ஒரு எக்ஸசைஸ் வந்துச்சுன்னா அதை எப்படியும் ஒரு 5-6-7 தரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிதானே? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது என்ன விஷயம், என்னத்தை சொல்ல வராங்க, எப்படி கேள்வி வந்தால் எப்படி விளங்கலாம், இதுக்கு எப்படி நம்ம இந்த கேள்வி ஆண்டு விளங்குறன்றது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரிதானே? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஹெடிங் போட்டு கொள்ளுங்க. எழுமாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல். எல்லாரும் ஹெடிங் போட்டு கொள்ளுங்க. எழுமாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல். எழுமாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல். ஓகே, ஓகே. உங்களோட சனிக்கிழமை கிளாஸ் வந்து யூனிட் முடிச்சிட்டாங்களா எல்லாம்? செமினா தொடர் எழுமாற்று மாதிரி படிப்பிச்சாங்க. எத்தனை யூனிட் முடிச்சிருக்காங்க இது வரைக்கும்?
இப்போ மொத்தம் எத்தனை யூனிட் முடிச்சிருக்காங்க? மொத்தம் எத்தனை யூனிட் முடிச்சிருக்காங்க? ஓகே. அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ 4 யூனிட் போறீங்கன்னா நம்ம 3ஆம் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போகலாம். அதில் ஒரு பிரச்சனை இல்லை. நான் யோசிச்சேன், நான் என்ன நினச்சேன்னா உங்களுக்கு 5 யூனிட் முடிஞ்சு என்ன மாதிரி போகக்குள்ள நான் யோசிச்சேன். ஓகே. எழுமாற்று மாறிக்கான நிகழ்தகவு பரம்பல் யூனிட் 3 சரிதானே? ஓகே, சின்ன ஹெடிங் போட்டு கொள்ளுங்க. நிகழ்தகவு பரம்பல். நிகழ்தகவு பரம்பல். ஓகே, நிகழ்தகவு பரம்பல்னு சொன்னா என்ன விஷயம்டா, ஓகே நாங்கள் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி ஒன்று பார்த்தோம். அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு தாயக்கட்டை ஒன்று இருக்கி, அதே போல ஒரு நாணயம் ஒன்று இருக்கி, சரியா? அப்போ ரெண்டையும் சுண்டக்குள்ள 2 வகையான நிகழ்ச்சி நடக்குது. என்ன, நாணயத்தை சுண்டக்குள்ள ஒரு நிகழ்ச்சிகள் நடக்குது, அதே போல தாயக்கட்டை உருட்டும் போதும் நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்தகவு பரம்பல் என்ன சொல்லுதாமண்டா, அதாவது ஒரு நிகழ்வுல ஒரு நிகழ்ச்சியில என்னென்ன முடிவுகள் வரலாம் என்றதை நம்மளால யூகிக்கலாம். என்ன, இப்போ நாணயத்தை சுண்டக்குள்ள பூதான் விழும் என்று சொல்லலாமா? இல்லை, தலை விழுந்துக்கு நிற்கும். தாயக்கட்டையை உருட்டும் போது 6 தான் விழும் என்று சொல்லலாமா? இல்லை, 4 விழும், 2 விழும், 1 விழும், 5 விழும். அப்ப சொல்லல. அப்ப நிகழ்தகவு பரம்பல் என்ன சொல்லுண்டா, ஒரு நிகழ்வுல என்னென்ன முடிவுகள் வரலாம், அவை ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கான வாய்ப்பு எவ்வளவு என்பதனை அட்டவணை ரீதியாகவோ அல்லது வரைபடம் ரீதியாகவோ விளக்குவதுதான் நிகழ்தகவு பரம்பல். சரி, அப்போ ஒரு நிகழ்ச்சியில என்னென்ன விடயம் நடக்கலாம், என்னென்ன விஷயம் நடக்கும் என்பதனை அட்டவணை ரீதியாகவோ அல்லது வரைபடம் ரீதியாக விளக்குறதான் என்ன, நிகழ்தகவு பரம்பல். சரிதானே? தான் விஷயம். ஓகே, ஸ்டார் போட்டளிக்கணும். ஸ்டார். ஒரு நிகழ்வில் என்னென்ன முடிவுகள் வரலாம், ஒரு நிகழ்வில் என்னென்ன முடிவுகள் வரலாம், என்னென்ன நிகழ்வுகள் வரலாம், அவை ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள், அவை ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அவை ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு என்பதனை ஓர் அட்டவணை ரீதியாகவோ அல்லது வரைபடமாகவோ விளக்குவதே, அட்டவணை ரீதியாகவோ அல்லது வரைபடமாகவோ விளக்குவதே நிகழ்தகவு பரம்பல் எனப்படும். நிகழ்தகவு பரம்பல் எனப்படும். சரி, நிகழ்தகவு பரம்பல் எனப்படும்.
ஓகே, அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. பின்னக நிகழ்தகவு பரம்பலின் விதிகள் அல்லது விதிமுறைகள். பின்னக எழுமாற்று நிகழ்தகவின் பின்னக நிகழ்தகவு பரம்பலின் விதிகள் அல்லது முறைகள். விதிகள் அல்லது முறைகள். சரியா? முதலாவது விஷயம், நிகழ்தகவினுடைய எல்லை. நிகழ்தகவினுடைய எல்லை, போர்டர், ஒரு குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கும். அதான் எல்லைன்னு சொல்லுவோம். ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. நிகழ்தகவின் எல்லை எவ்விதமான மதிப்பாக இருந்தாலும் அதன் நிகழ்தகவு எப்போதும் பூஜ்ஜியத்திற்கும் ஒன்றிற்கும் இடையில் மட்டும் இருக்க வேண்டும். பூஜ்ஜியத்திற்கும் ஒன்றிற்கும் இடையில் மட்டும் இருக்க வேண்டும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு எழுதிக் கொள்ளுங்க. அது எதிர்மறையாகவோ மைனஸ் பிரேக்கெட்டுக்குள்ள மைனஸ் எதிர்மறையாகவோ மைனஸ் அல்லது ஒன்றை விட பெரிதாகவோ எதிர்மறையாகவோ அல்லது ஒன்றை விட பெரிதாகவோ இருக்க முடியாது. ஓகே, அதுக்கு கீழே அந்த வசனத்துக்கு கீழே இதை எழுதி கொள்ளுங்களா. ஓகே, அந்த வசனத்துக்கு கீழே இதை எழுதி கொள்ளுங்க. 0 சமன் pxi சமன் 1. ஓகே, ரெண்டாவது ஸ்டார் போட்டு எழுதி கொள்ளுங்க. மொத்த நிகழ்வு
மொத்த நிகழ்வு. வெளிக்கொள்ளுங்க. கொடுக்கப்பட்ட சமவாய்ப்பு மாறியில் கொடுக்கப்பட்ட சமவாய்ப்பு மாறியில் கொடுக்கப்பட்ட சமவாய்ப்பு மாறியில் கொடுக்கப்பட்ட சமவாய்ப்பு மாறியில் அனைத்து சாத்தியமான மதிப்புகளின் அனைத்து சாத்தியமான மதிப்புகளின் அனைத்து சாத்தியமான மதிப்புகளின் நிகழ்தகவுகளையும் கூட்டினால் அதன் மொத்த கூட்டுத்தொகை கொடுக்கப்பட்ட சமவாய்ப்பு மாறியின் அனைத்து சாத்தியமான மதிப்புகளின் நிகழ்தகவுகளையும் கூட்டினால் அதன் மொத்த கூட்டுத்தொகை எப்போதும் ஒன்றிற்கு சமனாக இருக்க வேண்டும். இப்ப இந்த எழுறத அந்த பாயிண்ட்ஸுக்கு எழுதி கொடுங்க. இதை எழுதி கொடுங்க அந்த வசனத்தை. இல்ல I equal 1 small I மேலுக்கு டாட் small I
ஓகே, கொஞ்சம் எல்லாரும் ரீஜாயின் பண்ணிக்கொள்ளுங்களா? நாட்டில் நிலவுகின்ற வெப்பமான காலங்களை கருத்தில் கொண்டும் பள்ளிவாயிலுக்கு பெருமைக்காக வருகின்ற தொழிலாளிகளுடைய நலனை முன்னிறுத்தியும் எமது பள்ளிவாயிலில் குளிரூட்டி ஏசி பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. எனவே இந்த பள்ளிவாயிலுக்கு குளிரூட்டி அதாவது ஏசி பொருத்துகின்ற இந்த நடவடிக்கைக்காக எமது மகல்லாவுக்குட்பட்ட மகல்லாவாசிகள் தங்களால் முடிந்த பணத்தொகையினை வழங்கி இந்த நல்லதொரு பணியை முன்னெடுக்க உதவுமாறு உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுடைய உயர்ந்த ஒத்துழைப்பின் அடிப்படையில் தான் இந்த பணியினை பூரணமாக முன்னெடுக்க முடியும். எனவே எமது மகல்லாவுக்குட்பட்ட அன்பார்ந்த மகல்லாவாசிகள் இந்த உயர்ந்த பணிக்கு தங்கள் குடும்பம் சார்பாக தங்களால் முடிந்த பணத்தொகைகளை எமது பள்ளிவாயில் பொருளாதாரிடம் வழங்கி இந்த பணிக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்வதோடு தங்கள் குடும்ப ரீதியாக தனிப்பட ஒரு ஏசியை வழங்க விரும்புபவர்களும் இந்த உயர்ந்த பணியில் பங்கெடுக்க முடியும். எனவே பள்ளிவாயிலுக்கு தொழுகைக்காக வருகின்ற இந்த தொழுகையாளர்களுடைய தொழுகையில் கிடைக்கின்ற நன்மைகளும் எவருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த உயர்ந்த பணியில் எமது மகல்லாவாசிகள் ஒத்துழைத்து இந்த நல்ல பணியை முன்னெடுக்க உதவுமாறு உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டில் நிலவுகின்ற உஷ்ண நிலையை கருத்தில் கொண்டும் எமது பள்ளிவாயிலுக்கு வருகின்ற தொழுகையாளர்களுடைய நலனை முன்னிறுத்தியும் எமது பெணாம் பள்ளிவாயிலில் குளிரூட்டி ஏசி பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் எமது நிர்வாகத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்காக எமது மகல்லாவுக்குட்பட்ட மகல்லாவாசிகள் இந்த உயர்ந்த பங்களிப்பை வழங்குவதனூடாகவே இந்த பணியினை பூரணமாக முன்னெடுக்க முடியும். எனவே எமது மகல்லாவுக்குட்பட்ட அன்பார்ந்த பொதுமக்கள் தங்களால் முடிந்த பணத்தொகையினை எமது பள்ளிவாயில் பொருளாதாரிடம் வழங்கி இந்த பணியை முன்னெடுக்க உதவுமாறு உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை பசுமைப்படுத்துகின்ற தூய்மைப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு பணி. இந்த பணியில் மகல்லாவாசிகள் பங்கெடுத்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு தனிப்பட்ட ரீதியாக அல்லது குடும்பமாக சேர்ந்து தங்களது முழு தொகையில் ஒரு குடியிருப்பு
உயர்ந்த பணியில் பங்கெடுக்க முடியும். எனவே இந்த பணியினை பூரணமாக முன்னெடுக்க மகளாவாசிகளான உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்திருக்கின்றது. எனவே தங்களது நேரான ஒத்துழைப்பை வழங்கி இந்த பணியை முன்னெடுக்க உதவுமாறு உங்களை மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சூர்யா சின்ன எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பின்னக நிகழ்வு பரம்பரில் விதிகள் 2 பார்த்தோம். அதில் முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது நிகழ்தவில் காணப்படுகின்ற பெறுபவர்கள் 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். எதிர்மறையாகவோ அல்லது 1க்கு அதிகமானதாகவோ இருக்கக்கூடாது என்ற ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்ற விஷயம் என்னென்னு சொன்னால், அதாவது கொடுக்கப்பட்ட மதிப்புகளின் அனைத்து கூட்டுத்தொகையும் 1 என்ற பெறுமதிக்கு சமனாக இருக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காங்க. சரிதானே? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் எழுதி கொள்ளுங்க. எக்ஸாம்பிள், ஓகே, 2 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டிவிடப்படும் போது 2 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டிவிடப்படும் போது கிடைக்கக்கூடிய முடிவுகள் பின்வருமாறு. சரியா? ஓகே, பதில சொல்லிக்காங்க. 2 நாணயங்களை ஒன் டைம்ல என்ன செய்யறாங்க, சுண்டுறாங்க. சுண்டக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ 2 நாணயம் பண்றக்குள்ள 2 நாணயத்துக்கு மொத்தம் எத்தனை நிகழ்வு நடக்கும்? 4. என்ன? 4 வரும். என்ன? அப்போ ஒரு நிகழ்வுக்கு 2 நிகழ்தகவு நடக்கும்னா 2 நாணயத்துக்கும் 4 நிகழ்தகவு நடக்கும். இப்போ இதில் இப்போ விளைவுகள் 2 வடிவம் தான். ஒன்று பூ, அடுத்தது தலை. 2 விளைவு தான் நடக்கும். அதில் மொத்த நிகழ்வு 4 நிகழ்வு நடக்க போகுது. 4 நிகழ்தகவுல இப்போ 4 நிகழ்ச்சியும் வேறு வேறு எறிய போகுது. எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஓகே, நாங்கள் அதை அட்டவணை ரீதியாக நான் காட்டுறேன். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க இந்த விஷயத்தை. நான் அழிக்கிறேன்னா நான் அழிக்கிறேன்.
இப்ப மூலாதாரம் சொல்றாங்க, இரண்டாம் தரம் சொல்றாங்க, மூன்றாம் தரம், நாலாம் தரம். இப்ப நிகழ்வுகள் பூவொண்டு, அடுத்தது தலையொண்டு. மொத்த நிகழ்வு நாலு. மொத்த நிகழ்வு நாலு. நடக்க போற நிகழ்வு பூவும் விழும் தலையும் விழும், ரெண்டுல ஒன்று நடக்கும். சரியா? மொத்த நிகழ்வு 4 நிகழ்வு நடக்க போகுது. அந்த 4 நிகழ்வும் எப்படி இருக்க போகிறது பார்ப்போம். ஓகே, இப்போ மூலாதாரம் சுண்டக்குள்ள ரெண்டு நாணயத்தையும் ஒன் டைம்ல சுண்டார். சரிதானே? ஒன் டைம்ல சுண்டக்குள்ள அவருக்கு ரெண்டும் பூ கிடைக்குது. ரெண்டும் பூ கிடைக்குது. கிடைக்குமா கிடைக்காதா? ரெண்டும் பூ கிடைக்குதா? கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் தானே? என்ன? ஓகே. அதே டைம்ல ரெண்டாவது சொன்னக்குள்ள பூ ஒன்று கிடைக்குது, தலை ஒன்று கிடைக்குது. ரெண்டாவது சொன்னக்குள்ள நடக்குது, பூ ஒன்று கிடைக்குது, தலை ஒன்று கிடைக்குது. சரிதானே? மூன்றாவது தரம் சுண்டக்குள்ள தலை ஒன்று கிடைக்குது, பூ ஒன்று கிடைக்குது. மூன்றாவது சுண்டக்குள்ள தலை ஒன்று கிடைக்குது, பூ ஒன்று கிடைக்குது. நாலாவது தரம் சுண்டக்குள்ள 2 தலைகள் கிடைக்குது. 2 தலைகள் கிடைக்கும். 2 தலைகள் கிடைக்கும். சரிதானே? அப்ப 2 நாணயங்கள் 2 தரம் சுண்டும் போது 4 நிகழ்வு நடக்குது. அந்த 4 நிகழ்வு எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 4 நிகழ்வு எப்படி வந்தா 2 வர்க்கம். 2 வர்க்கம் அந்த 4 தான் இது. சரிதானே? அப்ப இந்த 4 நிகழ்வும் ஒன் டைம்ல நடக்குது. அப்ப நடக்க பெற்ற மொத்த நிகழ்வுகள் இந்த 4. ஆனா நடந்த நிகழ்வுகள் வந்து மாறி மாறி நடந்துச்சு. 2 தளம் சுண்டும் போதும் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு நிறைய. சரி, பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு 2 முறையும் சுண்டும் போது ஒரு தரம் தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு, அதே போல ஒரு தரம் பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இந்த 2. அடுத்தது 2 முறையும் சுண்டும் போது தலை மட்டும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்படி 4 வகையான நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியை தந்து கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்விக்கு எப்படி விட எழுதுற, அடுத்த கட்டம் எப்படி செய்யறதான் நாங்கள் பார்ப்போம். சரிதானே? ஓகே, இதை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க.
கேள்வி எழுதி கொடுங்க. முதலாவது கேள்வி, இடமாற்று மாறியில் நாணயத்தை 2 முறை சுண்ணும் போது நாணயத்தினை 2 முறை சுண்ணும் போது விழும் தலைகளின் எண்ணிக்கையை x எனக் கொண்டால் x இன் மொத்த மதிப்புகள் எத்தனை? ஓகே. ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கொஞ்சம் கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப முதல்ல கேள்வி என்ன? இப்ப கேள்வி என்னது கேட்காங்க? தலை விழுதல், தலை விழணும். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல தலை இருக்கா? முதலாவது நிகழ்வுல தலை இருக்குதா? ரெண்டும் பூ. தலை இருக்குதா? தலை இல்லை. அப்ப தலைகள் இல்லை. அப்ப இந்த நிகழ்வு இருக்குதா? ஒன்னே கால். அப்ப x சமன் 0. அப்ப தலைகளுக்குள்ள நிகழ்வை என்னன்னு சொல்றாங்க? x என கொண்டால் x இன் மொத்த மதிப்பு யாது? அப்ப x இன் மொத்த மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப தலைகள் விழல. அப்ப x சமன் 0. சரிதானே? அடுத்தது இங்க தலைகள் இருக்குதா? தலைகள் இருக்குதா? ரெண்டுக்கும் சேர்ந்து சொல்லுங்க. இருக்கேன தலைகள் இருக்கு. அப்ப தலை உள்ளது. எத்தனை தரம் இருக்கு? ஒரு தரம் இருக்கு. இங்க தலை இருக்குதா? ஓம். தலை உள்ளது. எத்தனை இருக்கு? x சமன் 1. இங்க தலை இருக்குதா? ஓம். ரெண்டு நிகழ்வும் தலை தான் இருக்கு. அப்ப தலை உள்ளது. அப்ப x சமன் 2. x சமன் 2. தலை எத்தனை இருக்கு? தலை எத்தனை இருக்கிற எண்ணிக்கை தான் இந்த x க்கு வரும். அப்ப மனது எப்படி வரும்னு சொன்னா, கடைசி கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை என்ன? x இன் மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை. அப்ப x இனுடைய மொத்த மதிப்பின் எண்ணிக்கை x சமன் 0, 1, 2. 0, 1, 2. என்ன நடந்திருக்கு?
என்னன்னு தெரியவிடத்த ஒரு கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, அதாவது நிகழ்தகவுல 2 முறை சொல்லும் போது தலைகளின் எண்ணிக்கையை x என கொண்டால் எக்ஸினுடைய மொத்த மதிப்புகள் எத்தனை? சரியா? அப்ப 4 நிகழ்ச்சி நடந்திருக்கி. அந்த 4 நிகழ்ச்சியிலையும் முதலாவது 2ம் பூ. அப்ப 2ம் பூ நடக்கும் போது தலை உருவாகல, அப்ப தலை நடக்கல, அப்ப நிகழ்தகவுல அங்க 0, தலை நடக்கல, அப்ப எக்ஸினோட மதிப்பு 0. சரிதானே? ரெண்டாவது விஷயம், பூவும் தலையும் விழுந்திருக்கி, அப்ப தலை நடந்திருக்கி, தலையிட நிகழ்வு நடந்திருக்கி, அப்ப தலை உள்ளது, அப்ப எக்ஸ் சமன் 1, ஒரு தரம் தலை விழுந்திருக்கி. ரெண்டாவது தரம் தலையும் பூவும் விழுந்திருக்கி, அப்ப தலை இருக்கி அதுக்குள்ள அந்த நிகழ்வுல, அப்ப எக்ஸ் சமன் 1, ஒரு தரம் விழுந்திருக்கி. அது 2 தரமும் தலை உள்ளது, தலை விழுந்திருக்கி, அப்ப தலை உள்ளது, தலை இருக்கி. எத்தனை தரம் வந்திருக்கி? எக்ஸ் சமன் 2. சரியா? எக்ஸ் சமன் 2. அப்ப பார்த்தோம்னா 4 நிகழ்வுக்கும் முதலாவது நடக்கல, 0, திரும்ப 1, திரும்ப 1, திரும்ப 2 தரம். அப்ப எக்ஸினுடைய மொத்த மதிப்பு வந்து எக்ஸ் சமன் 0, 1, 2. 0 நடக்கல, ஒரு தரம் நகர்ந்திருக்கி, பிறகு 2 தரம் நடந்திருக்கு. சரியா? இதுதான் இதனுடைய விட. முதலாளிக்குரிய விட நோட் பண்ணிக்கணும். விளங்கிட்ட அந்த விஷயம்? விளங்கிட்டா? விளங்கலன்னு சொல்றார்கள். ரஜா விளங்கிட்டா? ஷமினா விளங்காதாக்கள் கேட்கலாம். சுலக்ஷினி அப்ரா ஓகே தானே? எப்படி விளங்கல சொல்லுங்க மும்தாஜ். ஆன்சர்ல ஒரு தரம் சரியா விளங்கல நீங்க கேட்குது. எக்ஸாமன் ஒரு காலினா சரி, ஒரு காலினா சரி. இப்ப என்ன விஷயம்டா, தலை ஒரு தரம் நிகழ்ந்திருக்கு தானே, அதே தலை திரும்பியும் தலை ஒரு தரம் நிகழ்ந்திருக்கு. இப்ப நம்ம 0 தர 0,1,1,1 போடுறதில்ல, ஒரு தரம் தலை வந்திருக்கு தானே. ஒரு தரம் தலை வந்தா ஒரு தரம் மணினாலே போதும், 2 தரம் தேவை. எத்தனை தரம் நிகழ்ந்திருக்கு? இப்போ உதாரணத்துக்கு 3 தரம் சுண்டக்குள்ள நிறைய தரம் வந்திருக்கு. அப்ப எல்லாத்தையும் மணிக்கு நிக்குதா? இல்லை, நடந்த நிகழ்வுக்கு தான் நம்ம எழுதுவோம். முதலாவது நடக்கல, அடுத்த 2வது ஒரு தரம் நடந்திருக்கு, திரும்பி இறுதியாக 2 தரம் நடந்து. அப்ப விளைவைத்தான் நம்ம படத்தை எழுதுறோம் 0,1,2. விளைவு தான் நமக்கு தேவை. எத்தனை தரம் வந்திருக்கின்றது தேவை. ஓம் விளைவு தான் கேட்டிருக்கு. இப்ப எக்ஸ் வந்து எத்தனை தடம் வந்திருக்கு, எத்தனை தடவை வந்துள்ளன்னு சொன்னா 4 தடவைன்னு சொல்லலாம். ஏன் 1 1 2 3 4 தடம் வந்திருக்குன்னு சொல்லலாம். போட் விளங்கலையா? மற்றவங்களுக்கு விளங்குதா? கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, இந்த மற்றவங்களுக்கு விளங்குதான், கொஞ்சம் வெயிட். இல்லாடி ஆக்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொஞ்சம் போட்டு கொடுங்க. இப்போ விளங்குதா? விளங்காதாளாரு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஒரு ஆள் வந்து இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொஞ்சம் போட்டு கொள்ளுங்க குரூப்ல. ஓமாம், ஓ தயாலினி
தயாலினிக்கு கொஞ்சம் இந்த ஆன்சர் செய்கிறாக்கள் ஒரு ஆள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க குரூப்பில். ஓகே, அடுத்த 2வது கேள்வி எழுதி கொள்ளுங்க. எழுதிக்கொள்ளுங்க. கிடைக்கப்பெற்ற மொத்த நிகழ்வுகளை கிடைக்கப்பெற்ற மொத்த நிகழ்வுகளை கூட்டினால் இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கொஸ்டினா, கிடைக்கப்பெற்ற கேட்டு சொன்ன கேள்வி என்ன? கிடைக்கப்பெற்ற மொத்த நிகழ்வுகளை கூட்டினால் பெறப்படுகின்ற விடை கிடைக்கப்பெற்ற மொத்த நிகழ்வுகளை கூட்டினால் பெறப்படுகின்ற விடை 1க்கு சமனாகும் என்பதனை நிறுவுக. கிடைக்கப்பெற்ற மொத்த நிகழ்வுகளை கூட்டினால் பெறப்படுகின்ற விடை 1க்கு சமனாகும் என்பதனை நிறுவு. சரியா? ஓகேவா? ஹலோ, ஓகே. அப்ப 2வது கேள்வி என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விடை வந்து மொத்த நிகழ்வுகள் வந்து 1 என்ற பெறுமதிக்கு சமனாகணும். இப்போ இதில் நிபந்தனை என்ன சொல்லுது? 1 0க்கு 1க்கு இடைப்பட்ட வருமானமா இருக்கணும் தரவுகள். இன்னொன்று அடுத்தது கிடைக்கப்பெறுகின்ற இறுதி மொத்த இறுதி விட வந்து 1க்கு சமனாக இருக்கும். இப்போ முதலாவது வந்து இந்த நிகழ்வுகள் மொத்த மதிப்புற எண்ணிக்கையை நாங்கள் பார்த்துட்டோம். இப்போ மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையின் ஊடாக நாங்கள் மொத்த நிகழ்வுகளை என்னன்னு முதல் கண்டுபிடிக்கணும். மொத்த நிகழ்ச்சி என்ன நடந்திருக்கின்றதை நாங்கள் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்க தானே? அழிக்கட்டா? ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப மொத்த நிகழ்வுகள் எத்தனை? அதாவது இந்த தரவுல 2 நாணயங்களை சுண்ணும் போது கிடைக்கப்பெற்ற மொத்த நிகழ்வுகள் எத்தனை? மொத்த நிகழ்வு 4 தான் மொத்த நிகழ்வு. சரியா? அப்ப இங்க தலை இல்ல தானே? தலை இல்ல. அப்ப நிகழ்வு எத்தனை? 0 இல்ல. நிகழ்வு இதுல 0 இல்ல. தலை வரல. அப்ப இதுல மதிப்பு வந்து 0. அப்ப 0 எத்தனை தரம் வந்திருக்கு? ஒரு தடவை வந்திருக்கு.
பூஜ்ஜியம் ஒரு தடவை வந்துடும். அப்ப இதுல மொத்த மதிப்பு பூஜ்ஜியம், இது மொத்த நிகழ்வு 4, 4ல பூஜ்ஜியம் என்ற நிகழ்வு ஒரு தடவை வந்துடும். நல்லா விளையும் கொள்ளுங்க, இதுல சில குழம்பும். இப்ப படுத்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு தேவை வந்து தலை வேணும், ஆனா படுத்த தலை இல்லை, தலை வந்து வரல. அப்ப தலை வராத இதுல மதிப்பு இதுல கிடைக்கல, நிகழ்வு கிடைக்காததுல ஒரு பூஜ்ஜியம். சரியா? இப்ப நமக்கு தேவை இதுல இந்த நிகழ்ச்சியில மொத்த நிகழ்தகவு எத்தனை? 4. 4 மொத்த நிகழ்தகவு. இந்த 4 மொத்த நிகழ்தகவு. அந்த 4 மொத்த நிகழ்தகவுல பூஜ்ஜியம் எத்தனை தரம் வந்திருக்கி அதை மேலே போட்டாச்சு. பூஜ்ஜியம் எத்தனை தரம் வந்திருக்கி? ஒரு தரம். அப்ப 4 மேல் 1. பூஜ்ஜியம் எத்தனை தரம் வந்திருக்கி? ஒரு தரம் வந்திருக்கி. அப்ப 4 மேல் 1. சரியா? இது விளங்கிட்டா? ஓகே. இப்ப ரெண்டாவது நிகழ்ச்சியில தலை வந்திருக்கீங்களா? தலை வந்திருக்கு. அப்ப தலை வந்திருக்கேன்டா எத்தனை மதிப்பு? இதுல 1. என்ன இந்த மதிப்பு எத்தனை? 1. 1 ஹரிக்கக்குள்ள இவடத்து என்ன நடக்குது? நிகழ்ச்சி 1 வந்திருக்கு. 1 வந்தா தலை நடந்திருக்கேன்டா இது மொத்த நிகழ்வு எத்தனை? 4. இப்ப 4டா இவடத்து தலை எத்தனை தரம் வந்திருக்கு? ஒரு தரம் வந்திருக்கு. அப்ப இவரும் 1 தான், இவரும் 1 தான். சரியா? அதே நிகழ்வுல இங்க தலை இன்னொரு தடவை தலை வந்துருக்கு. அதே நிகழ்ச்சி இவரும் வந்து 4ல் 1. சரியா? அடுத்த நிகழ்ச்சி தலை வந்திருக்கு, இவர் வந்து 4ல 2. சாரி, தலை 2 தரம் வந்திருக்கு, நிகழ்ச்சி 1. கொஞ்சம் பாரு. கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்க, கொஞ்சம் எல்லாரும் ஜூம் கட் ஆகுது, கொஞ்சம் ரீஜாயின் பண்ணுங்க.
பாருங்க, இது ஏற்கனவே இருக்க தரவு அப்படியே போட்டிருக்கேன். ஓகே, என்ன விஷயம் வேண்டா, இப்போ என்ன எழுதிய பாருங்க, இது நம்மளோட மொத்த மதிப்புகள் 0 1 2 0 1 2. சரியா? இப்போ இதில் நல்ல தெளிவாக வழங்கி வச்சுக்கொள்ளுங்க. 0 எத்தனை தரம் வந்திருக்கு, எத்தனை தடம் வந்திருக்குன்றதான் படுத்தது. 0 எத்தனை எத்தனை ஒரு தடம் வந்திருக்கு. அப்போ இதில் எக்ஸ்ட்ரா மதிப்பு வந்து இப்போ படுத்த விளைவு வந்து 1. 0 கீழே 1 போட்டுக்கு 0 எத்தனை தரம் வந்திருக்கு, ஒரு தரம் வந்திருக்கு. 1 எத்தனை தரம் வந்திருக்கு, 2 தரம் வந்திருக்கு. 1 2 தரம் வந்திருக்கு. 2 எத்தனை தரம் வந்திருக்கு, 2 எத்தனை தரம் வந்திருக்கு, ஒரு தரம். அப்ப மொத்த மதிப்புல 0 ஒரு தரம் வந்திருக்கு, 1 2 தரம் வந்திருக்கு, 2 விஷயம் 2 தரம் வந்தது, ஒரு தரம் வந்திருக்கு. சரியா? அப்ப இதுக்கு கீழே அதனுடைய மொத்த மதிப்பு போட்டாச்சு, 4 4 4. சரியா? இப்போ மொத்த மதிப்புல 0 ஒரு தடம் வந்திருக்கு, மொத்த விளைவுல 1 2 தரம் வந்திருக்கு, மொத்த மதிப்புல 2 ஒரு தரம் வந்திருக்கு, 2 தரம் ஒரு தடவை வந்திருக்கு. சரிதானே? இப்ப இவர் எல்லாத்தையும் கூட்டுங்க. சரியா? இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. x சமன் 2 × 4 சக 1 × 4. கூட்டினீங்கன்னா 4 × 4 1. அப்ப மொத்த மதிப்பு 1 1 1 1 சமன் 1. சரியா? விளைவு கீழே 0 ஒரு தரம் வந்திருக்கு, அப்ப மொத்த விளைவுல ஒரு தரம். 1 2 தரம் வந்திருக்கு, மொத்த விளைவுல 2 தரம். 2 ஒரு தரம் வந்திருக்கு, மொத்த விளைவுல ஒரு தரம். நம்முடைய கூட்டம் மனுஷனா 4 × 4 கடைசி விட 1. அப்ப இறுதியா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பெருமானம் 1. அப்ப 1 1க்கு சமன். ஓகே, இதை எழுதிக்கொள்ளுங்க. ஒண்ணும் தேவையில்ல, நீங்க விளைவை போட்டுட்டு விளைவுக்கு கீழே எத்தனை தரம் வந்திருக்குன்னு போட்டு அதுக்கு கீழே மொத்த விளைவு போட்டீங்கன்னா சரி. இல்லாட்டி நீங்க இப்படியும் எடுக்கலாம், அல்லது இப்படியும் செய்யலாம். x சமன் 0 எத்தனை தரம் வந்திரி 1, அப்ப 1 × 4. x சமன் 1 எத்தனை தரம் வந்திருக்கு 2 தரம், 2 × 4. x சமன் 2 எத்தனை தரம் வந்திருக்கு ஒரு தரம் வந்திருக்கு 1 × 4. திரும்ப வர 3ஐயும் கூட்டுங்க. 1 × 4 2 × 4 சக 1 × 4 சமன் 4 × 4 சமன் 1. இப்படி போடுங்க. 2 முறையும் 1 தான். நீங்க ஒரு முறையை தேர்ந்தெடுங்க. ஓகேயா? யாரு மைக்ரோஃபோன் வீடியோ ஆன் பண்ணி தான் கட் பண்ணுங்க.
முடிஞ்சேண்ணே. ஓகே, எல்லாருக்கும் ஓகேவா? பேசுகிறேன். ஓகே, அப்போ நாங்கள் 2 நாணயங்களில் எடுத்து அதனூடாக எப்படி அந்த விளைவு வந்துச்சு, அதில் மதிப்புகள் என்ன, இறுதியாக அதில் விட ஒன்றுக்கு சமன் அறிக்கணும் என்ற விஷயத்தில் நாங்கள் வருகிறோம். இப்போ அடுத்த 2வது பயிற்சி, இது கொஞ்சம் வித்தியாசமான பயிற்சி. சரியானே? ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிள் 2. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வித்தியாசம் மாதிரி. கோடாத நாணயம் 5 முறைகள் சுண்டிவிடப்படுகின்றது. 5 முறை. 5 முறை சுண்டக்குள்ள எத்தனை விளைவு வரும்? ஐந்து முறைகள் சுண்டிவிடப்படுகின்றது. எழுமாற்று மாறி x, எழுமாற்று மாறி x எழுமாற்று மாறி x பெறப்படும் தலைகளின் எண்ணிக்கையை குறிப்பின் பின்வருவனவற்றிற்கான நிகழ்தகவினை காண்க. ஓகே, அழிக்கட்டா? ஓகே, அப்ப இதுல x குறிக்காங்க பெறப்படும் தலைகளின் எண்ணிக்கை. x சொல்றாங்க பெறப்படும் தலைகளின் எண்ணிக்கை. மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை எத்தனை நிகழ்ச்சி நடக்குது? 5 நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? 5 நிகழ்ச்சி நடக்குது. 5 நிகழ்ச்சி என்றா ஒன் டைம்ல 5 நாணயத்தை சுன்றாங்க. 5 நாணயத்தை சுன்றாங்க. ஓகே, இப்ப நாணயத்துல தலை விழுதல். ஒரு நாணயம் தானே நிகழ்ச்சி 5. ஒரு நாணயத்துல 2 நிகழ்வு நடக்க போகுது. அப்ப 2 நிகழ்வுல தலை ஒரு தரம் விழும். நாணயத்தில் பூ விழுதல் 2 சரியா? ஓகே, இப்ப அடுத்த விஷயம் என்னண்டா, இதுல
மொத்த மதிப்புகள் எத்தனை முதல் பார்க்கணும். இப்போ நாங்கள் ஏற்கனவே 2 நாணயங்கள் சுழலும் போது அதனுடைய மதிப்புகள் 0,1,2 பார்த்தோம். என்ன 0,1,2 பார்த்தோம். ஆனா இப்ப இந்த 5 நிகழ்ச்சி என்றக்குள்ள எத்தனை மதிப்புகள் வருது? எத்தனை மதிப்பு வருது? சேர்மானங்கள் அடிப்படையில் வச்சு செஞ்சா எத்தனை? 5 நிகழ்வு வரும். மொத்த மதிப்பு 5 வரும். எப்படி? முதலாவது 2 தரம் நாணயத்தை சுழலுக்குள்ள 0, 1, 2 என்ற நடவடிக்கை வந்துச்சு. அப்ப 5 தரம் சுழலுக்குள்ள எப்படி வரப்போகுது? 0, 1, 2, 3, 4, 5 என்று வரப்போகுது. அப்ப மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை 0, 1, 2, 3, 4, 5. மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை? 5. மொத்த விளைவுகள் வந்து 2 5ஆம் அடுக்கு சமன் 32. நான் போட்டிருக்க விஷயம் என்னண்டா ஒவ்வொன்றையும் தனித்தனியா விளங்குறதுக்கு. இதுகள் விளங்கினா தான் கணக்கு செய்யலாம். முதலாவது எக்ஸ் வந்து பெறப்படும் தலைகளின் எண்ணிக்கை. சரியா? அப்ப இந்த எக்ஸ்ல வந்து x7 0 என்றா 1 2 3 4 5 வரையும் தலை வரும். சரியானே? அப்ப நிகழ்ச்சி மொத்த நிகழ்ச்சி நடக்கும் போது 5. அதுல பூ விழுதலும் தலை விழுதலும் 2ல் 1 முதலாவது நாணயம் சுழலுக்குள்ள 2 நிகழ்ச்சி நடக்கும் போது 2ல் 1 தலையாயிருக்கும், 2ல் 1 பூவாயிருக்கும். அடுத்த மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கை 0 5 வரையும் இருக்கும். 0 1 2 3 4 5. அடுத்த மொத்த விளைவுகளின் எண்ணிக்கை, மொத்த விளைவு வந்து 32. சரியா? இந்த விளைவு முதல் தெரியும். சரியானே? கேள்வி நம்முடைய வெளியே போட்டு கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. நம்முடைய மேல எழுதுங்க. எப்பயுமே ஒரு கணக்கு விஷயமா இருந்தா கொஞ்சம் அப்ராக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கீங்க, கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்க. சரியா? எப்பயுமே ஒரு கணக்கு கேள்வியா இருந்தா அதுல நீங்க தரவுகளை செப்பரேட் பண்ணணும். நீங்க எவ்வளவுக்கு தரவுகளை செப்பரேட் பண்ணீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நீங்க செய்யற அந்த கேள்வி வந்து உங்களுக்கு அழகா பிரச்சனை இல்லை, பிழை இல்லாம போகும். நீங்க மண்டைக்குள்ள தரவு வச்சு கொண்டு நீங்க செய்யும் போது வந்து வாயில் ஒன்றை செல்லுவீங்க, பெண்ணால் ஒன்று எழுதுவீங்க, எழுதக்குள்ள எல்லாம் பிழைச்சி. சரியா? அது வந்து நிறைய பேருக்கு நடந்துடும். வாயில ஒன்று சொல்ற, இப்ப நம்ம 20 எழுதும் போது 0 2 மாறும். 24 42 எழுதிடும். சரியா? ஓகே. லாவண்யாவுக்கும் கிளியர் இல்லையா? கொஞ்சம் மைக்ரோஃபோன் யாரும் முன் பண்ணியிருந்தா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. மற்றவர்களும் கிளியர் இல்லாம இருக்குதா? பஸ்ரின், ஷமினா, ரஜா கொஞ்சம் மற்றவர்கள் கொஞ்சம் உங்களோட நெட்வொர்க்கை கொஞ்சம் பாருங்க. நெட்வொர்க் லோவா இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்கும். நெட்வொர்க்கையும் பார்த்து கொள்ளுங்க. இல்லாட்டி கிளாஸ்ல இருக்கிறவங்க அந்த துண்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டுக்கொள்ளுங்க. எப்பயுமே தரவுகள் வந்து எழுத்து மூலமா உங்களுக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டீங்கன்னா லேஸ். சரிதானே? நீங்க இதை தனியா செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் விளங்கும், ஒன் டைம்ல விளங்கும். மொத்த மதிப்பு 0 5 வருது, மொத்த விளைவு 32, நிகழ்ச்சி எத்தனை நடக்குது,
தலைகளின் எண்ணிக்கை எக்ஸ் மூலம் காணலாம். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் நிகழ்தகவு பரம்பல் அட்டவணை பார்க்க போகிறோம். எழுதிங்களா எல்லாரும்? ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா கேள்வி போடுங்க, கேள்வி போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது கேள்வி, நிகழ்தகவு பரம்பல் அட்டவணையை உருவாக்குக. நிகழ்தகவு பரம்பல் அட்டவணையை உருவாக்குக. ஓகே, அழிக்கட்டா நான்? ஹலோ, நிகழ்தகவு பரம்பல் அட்டவணையை உருவாக்கு. அப்ப எக்ஸ் அல்லது தலைகளின் எண்ணிக்கை அடுத்தது px மொத்தம் 0 1 2 3 4 இதுல மொத்த விடை 32. ஓகே, மொத்த விளைவு 32. ஓகே, இப்ப ஓகே ஒரு வெறும் எழுதவானா கவனிச்சு கொள்ளுங்க. முக்கியமான விஷயம், டைம் ஆகிட்டு 10 மணி, அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். ஓகே, என்ன விஷயம் வேண்டா, இப்போ முதலாவது இப்போ மொத்த நிகழ்வு நம்ம எத்தனை, மொத்த மதிப்புகள் எத்தனை? 0 தொடக்கம் 5 வரையும் தான் நம்மளோட மொத்த மதிப்பு. இதுல நம்ம 0 எத்தனை தரம் வந்திருக்கி, 1 எத்தனை தரம் வந்திருக்கி, 2 எத்தனை தரம் வந்திருக்கி, 3 4 5 எத்தனை தரம் வந்திருக்கின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ணலாமா, எழுதி பார்த்து எடுக்கலாமா? முதலாவது அந்த அட்டவணை போட்டதால, அந்த பூத்தலைன்றதுல 4 நிகழ்வு வந்ததால 0 எத்தனை தரம் வந்த, 1 தரம் வந்த, 1 எத்தனை தரம் வந்த, 2 தரம் வந்த, 2 எத்தனை தரம் வந்த, 1 தரம் வந்த, நாங்க மதிச்சோம் கண்ணால, நம்ம எழுதியதால மதிச்சோம். இப்ப இந்த 32 விளைவையும் எழுதி 32 விளைவிலையும் 0 எத்தனை தரம் வந்திருக்கு, 3 எத்தனை தரம் வந்திருக்கு, 2 எத்தனை தரம் வந்திருக்கு, நம்மளால என்ன செய்யலாம், பார்க்கலாம், டைம் வேஸ்ட். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இது எத்தனை தரம் வந்திருக்கின்ற பார்க்குது. அதுதான் நாங்கள் சொல்லுவோம் கம்பினேஷன். கம்பினேஷன் சேர்மானம், சரிதானே? சேர்மானம் இது ஒரு மெட்ஸோட சார்ந்த ஒரு விஷயம், ஒரு ஒரு ஈக்குவேஷன் தானே இது. மிச்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு அந்த பதிவு இன்ட்ரெஸ்ட் அறியும், உங்களுக்கு செய்யும் போது இன்ட்ரெஸ்ட் அறியும். நான் ஃபர்ஸ்ட் விளங்கப்படுது அது எப்படின்னு சொன்னா, ஈக்குவேஷன் NCR சமன் எண்ணின் காரணியாக்கத்தின் கீழ் எண்சய ஆறின் காரணியாக்கம் தர ஆறின் காரணியாக்கம். எண்ணின் NCR சொன்னா நம்பர் எண்ணிக்கை எத்தனை தடவை என்றதுல நம்பர் என்றக்குள்ள எப்படி வரும்னு சொன்னா, மூலாவது தரம் இந்த 0 வந்து இந்த 6ல வரும், இந்த 5 என்பது மொத்த எண்ணிக்கை வரும். 5 என்னங்கிறது எண்ணிக்கை, மொத்த எண்ணிக்கை, இதுல மொத்த எண்ணிக்கை 5.
விளைவத்தின நடக்க போற நிகழ்ச்சி 5 நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்னென்ன ரீதியில வரும். ஆர் அந்த மதிப்புகள் ஒவ்வொன்றே போடணும் 0. அப்ப எண்ணுக்கும் ஆருக்கும் என்ன விளைவுகள் என்று போட்ட பிரதிட்டா சரி. இப்ப நான் முதல்ல நான் உங்களுக்கு செஞ்சேன். சரியா? முதலாவது இந்த 0 எத்தனை தரம் வந்திருக்கின்றதை நாங்க பார்க்க போறோம். சரியானே? 0 எத்தனை தரம் வந்திருக்கு. ஓகே. இதுல முதலாவது என்னென்ன விஷயம் என்னென்ன 5. ஆறுண்ட விஷயம் 0 1 2 3 4 5. இதுக்குள்ள இந்த ஆறுண்ட விஷயம் வரும். முதலாவது 0. அப்ப 5C 0. முதலாவது 0. இதுல மதிப்பு எத்தனை பார்க்க போறோம். மொத்த விளைவு எத்தனை பார்க்க போறோம். அப்ப 5C 0. 5C 0 என்றா சமன் காரணியாக்கம். சரியானே? அப்ப 5 காரணியாக்கம் கீழ் 5/0 காரணியாக்கம் தர 0 காரணியாக்கம். காரணியாக்கம் என்று சொல்றது என்னண்டா, அதாவது அந்த பெருமானத்திலிருந்து 1 வரையும் அதை பெருக்கணும். உதாரணத்துக்கு 5 5 தர 4 தர 3 தர 2 தர 1. சரியா? 2 2 தர 1. 10 10 தர 9 தர 8 தர 7 தர 1 வரையும் வரும். இதுதான் காரணியாக்கம். சரியா? மொத்த விளைவு. அப்ப 5 காரணியாக்கம் என்று சொல்லும் போது இதை விட எப்படி வர போச்சுன்னா 5 தர 4 தர 3 தர 2 தர 1. சரியா? 1 காரணியாக்கம். 5/0. 5/0 என்று சொன்னா எத்தனை? 5ல இருந்து 0 கழிச்சா எத்தனை? 5. அப்ப 5 காரணியாக்கம் திரும்ப 5 தர 4 தர 3 தர 2 தர 1 1 காரணியாக்கம். தர 0 காரணியாக்கம் என்ன? 0 தான். அப்ப வராது 0. சாரி, அவர் எழுதுறேன். அப்ப படத்தை நடக்க போது நாங்க சுருக்க போறோம். சரியா? சுருக்கி நம்மண்டா எல்லாம் மட்டுப்படும். 5 5 4 4 3 2 1 எல்லாம் மட்டுப்படும். எல்லாம் மட்டுப்பட்டா விளைவத்தின வரும் 1 வரும். அப்ப இந்த 5C 0 இந்த 0 என்ற மதிப்புல கிடைச்ச விளைவுகளின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 1. விளங்கிட்டா? 5 கம்பினேஷன் 0. 5 காரணியாக்கம் கீழுக்கு 5 இந்த 0 காரணியாக்கம் தர 0 காரணியாக்கம். சரியா? அப்ப 5 காரணியாக்கம் என்று சொல்லக்குள்ள 5 தர 4 தர 3 தர 2 தர 1. சரியா? கீழ் 5/0 காரணியாக்கம் என்று சொன்னா 5ல இருந்து 0 ஃபர்ஸ்ட் கழிக்கணும். கழிச்சோம்னா 5 தான் வர போகுது. அதே 5 காரணியாக்கம் தர 0 காரணியாக்கம்னா 0க்கு வர மாட்டா. அப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணினா சரி. அப்ப மேலுக்கு இருக்க பெருமானம் கீழுக்கு இருக்க பெருமானம் எல்லாம் கிட்டத்தட்ட 1. மொத்தமா சுருக்கினோம்னா விட 1. அப்ப அந்த விட 1 தான் மொத்த விளைவு. அதாவது 0 பார எத்தனை தரம் 0 வரும் என்றதுல விளைவு தான் இந்த 1. விளங்கிட்டா? சரியா? ஓகே. இன்னும் ஒன்றை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகுது. கவனிங்க. 2வது பாகம். இப்ப இந்த 1 மதிப்பை பார்க்க போறோம். இந்த 1 மதிப்பு பார்க்க போறோம். எப்படி? 5 காரணியாக்கம் 1. 5 காரணியாக்கம் 1. இது உங்களுக்கு உங்களோட மொழியில டைரக்டா தந்துருக்காங்க. இப்படி வந்துன்னு சொல்லல. வந்த இப்படிதான் வந்த. சரியா? அப்ப 5 காரணியாக்கம் 1 எப்படி வர போகுது? 5 காரணியாக்கம் கீழ் 5/1 காரணியாக்கம் தர 1 காரணியாக்கம். சரியா? அப்ப 5 காரணியாக்கம்னா 5 தர 4 தர 3 தர 2 தர 1 கீழ் 5/1 காரணியாக்கம்னா 5ல இருந்து 1 கழிச்சதுன்னா 4. அப்ப 5 தர 4 தர 5 வராது. 4 தர 3 தர 2 தர 1. ஏன் 5 வராது? ஏனென்றா 5ல இருந்து 1 கழிச்சதுன்னா 4. 4ண்டா 4 காரணியாக்கம் தான் எழுதணும். அப்ப 4ண்டா 4 தர 3 தர 2 தர 1 தர 1 காரணியாக்கம் 1. சரியா? அப்ப இவரையும் இந்த 1 சுருக்குவோம்.
இந்த ரெண்டும் இந்த ரெண்டும், இந்த மூணும் இந்த மூணும், இந்த நாலும் இந்த நாலும். மொத்தம் மேலுக்கு ஒரே ஒரு 5 இருக்கு, கீழுக்கு ஒரே ஒரு 1 இருக்கு. அப்ப 5 உண்டா பிரிச்சு எத்தனை? 5. அப்ப மொத்த விட எத்தனை? 5. விளங்கிட்டா? விளங்கிட்டா? பது இப்படிதான் அந்த மொத்த விளைவுகள் எடுத்து, இப்படிதான் உங்களோட விட வந்து. கிளியரா? இப்ப நீங்க இந்த 2வது விளைவு, 3வது விளைவு, 4வது விளைவு, 5வது விளைவு வரையும் நீங்க என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நிரம்பல் அட்டவணைய நீங்க என்ன செய்யணும்? நிகழ்தகவு பரம்பல் அட்டவணையை ஃபில் பண்ணி வரும். இது உங்களோட பயிற்சி. ஓகேவா? விளங்கிட்டா? ஓகே. எக்ஸாம்பிள் இதை மறந்துடுறாங்க. ஈக்குவேஷன் 5C 0, 5C1, 5C2, 5C3, 5C4, 5C5 பிரதிட்டங்களாச்சு. கட்டாயம் அதை கழிக்கணும். 5ல 1 கழிச்சா 4 தானே. 4க்குள்ள அவ்வளோ 4 தான் காரணியாக்கம். 4 காரணியாக்கம்டா 4 தர 3 தர 2 தர 1. இப்போ 5 சைர் 2 வந்துட்டு 5 சைர் 2டா 5ல 2 கழிச்சா எத்தனை? 3ல 3டா 3 தர 2 தர 1 இவ்வளவுதான். திரும்பி கழிப்பட்டது அங்கால தரையா வரும். இப்போ 1க்கு காரணியாக்கம் 1 தான். இப்போ 2 வந்துட்டா அங்கால தர 2டா திரும்பி அங்கால பெருக்கல் 2 தர 1. 3 வந்துட்டா மறு அங்கால 3 தர 2 தர 1 வரும். சரியா? நீங்க செய்யுங்க. அப்படி குழப்பிட்டா சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்தும். சரிதானே? ஓகே. எல்லாரும் இந்த அட்டவணையை என்ன செய்யணும்? ஃபில்அப் பண்ணிக்கு வரணும். இந்த மொடியூல்ல இருக்கிற விடையை பார்த்து வெளிப்பட்டு வரக்கூடாது. இந்த பயிற்சியோட சேர்த்து அந்த விடை வரும். சரியா? இல்லாட்டி செஞ்ச விட எல்லாரும் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும். எப்படி செஞ்சிருக்கீங்க, எப்படி எழுதிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். சரியானே? ஸ்க்ரீன் கிளியர் இல்லாமல் நம்பிக்காங்க. கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஆள் வந்து ஏற்கனவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பின ஆள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து குரூப்பில் போடுங்க. அடுத்த கிளாஸ் வந்து வியாழக்கிழமை உங்களோட இதனோட தொடர் வந்து போகும். சரிதானே? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த 5C1 5C2ன்றது. இது வந்து A-level மேத்ஸில் இருக்கிற விஷயம் தான் இது. சரியா? அதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் படிப்பீங்க. சரியா? வர உண்டை காணா 36 பேர் சுற்றம் 22 பேர் தான் வந்திருக்கீங்க.